அன்பார்ந்தவர்களே, வணக்கம். இன்று நாங்கள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய வேலியின் புகழ் பற்றிய ஒரு பாடலை நாங்கள் பார்ப்போம். அதாவது, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்லக் கலங்கிடுமே, செந்திநகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வராதே வினை. வந்த வினைகள் யாவும் உண்மையாக வந்ததாக இருந்தால் என்ன, நாங்கள் செய்த கர்மங்களின் வினையாக வந்ததாக இருந்தால் என்ன, நாங்கள் அறியாமையில் செய்த தீமையால் வந்த வினையாக இருந்தால் என்ன, யாவுமே பொடியாகிவிடும். இனி வரப்போகின்ற தீமைகள், பல கொடியவர் இருக்கிறார்கள், நமக்கு எதிரானவர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு தீங்கு விளைப்பதே கடமையாக கொண்டவர் இருக்கிறார்கள். இவர்கள் யாவரும் செய்கின்ற அந்த கெட்ட கொடிய வினைகளும் கந்தா என்று நீ மனமுருகி ஒரு முறை பாடினால் அல்லது மனதே சொன்னால், கந்தா என்று நீ உண்மை பக்தியோடு விசுவாசத்தோடு நீ அவனை வணங்கினால் கலங்கி போய்விடும். எல்லாம் கலங்கி பொடி பொடியாக போய் சுற்றிங்களாதே பகையே சுற்றி வருகிறது வேல் என்று சொல்லுகின்ற அந்த அளவிலே யாவும் பொடி பொடியாக கலங்கி போய்விடும். செந்தில் நகர் வேலவா, செந்தில் நகரத்திலே இருக்கின்ற வேலவனே, வேலை கையிலே ஏந்தியவனே, எம்மை காப்பவனே, கொடுமைகளை அழிப்பவனே என்று நீ திருநீறு அணிய வேண்டும். நெற்றியிலே சிவசிவா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, முருகா என்று நீ நெற்றியிலே திருநீறு அணிகின்ற பொழுது மேவ வராதே வினை, உன்னிடத்திலே உன்னை அண்டி உன்னை எதிர்நோக்கி எந்த விதமான தீவினைகளும் வந்து சேராது. அத்தனையும் திருநீரால் அங்கே பொடி பொடியாகிவிடும். திருநீற்று பொடியின் மூலமாக பொடியாக்கப்பட்டுவிடும் என்றுதான் அழகாக திருப்புகழ் அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழ் பாடியவர் அழகாக சொல்கிறார். ஆகவே அன்பர்களே, நாங்கள் மற்றவனுக்கு கெடுதல் நினைக்க தேவையில்லை. அவன் நினைக்கின்ற கேடே அவனுக்கு கேடாக முடியும், கெடுதலே கேடாக முடியும். நாம் ஒருவன் நமக்கு எவன் துன்பம் செய்கிறானோ, நமக்கு எவன் துன்பம் நினைக்கிறானோ அவற்றை கண்டு நாங்கள் அஞ்ச தேவையில்லை, அதற்காக கலங்க தேவையில்லை. ஏனென்று சொன்னால், நீ சுத்தமானவனாக, புனிதமானவனாக, கடவுளை நம்புவனாக, இறை பக்தி உள்ளவனாக, நீ இறைவனை மாத்திரம் கந்தா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சிவபாலா என்று சொல்லுகின்ற பொழுது யாவும் பொடிப்பொடியாக போய்விடும். அவர்கள் செய்கின்ற வினை அவர்களுக்கு, தன் வினை தன்னை சுடும், தான் செய்கின்ற வினைகளே நம்மை பின்னால் சுடும். Every action has the same and equal reaction. நீ செய்கின்ற அத்தனை வினைகளுக்குமான எதிர்வினை உண்டு என்பதை நம்புங்கள். ஆகவே உங்களை நீங்கள் தேற்றிக்கொண்டே இருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கண்ணதாசன் அவர்கள் ஒரு காலத்திலே அவர் நாஸ்திகனாக இருந்தவர், இறைவனை நிந்தனை செய்தவராக இருந்தார். ஆகவே பலவிதமான இன்பங்கள் துன்பங்களை எடுத்து ஈட்டிலே அவர் என்ன செய்தார், கடவுளை பற்றி பாடத் தொடங்கிவிட்டார், கடவுளை வணங்கத் தொடங்கிவிட்டார். கடைசியிலே கண்ணதாசன் ஒரு பாடல், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே, ஆனால் செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஓர் எதிரொலியை காட்டாது மறைய மாட்டான்னு சொல்கிறார். நீ செய்த வினைகள் செய்கின்ற தீவினைகள், அவர் வாழ்க்கையிலே பல அனுபவங்களை சொல்கிறார். தன்னை ஏமாற்றியவர்கள் பின் ஏமாந்து ஆண்டி கோலத்திலே இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டதை கூட பல கதைகளாக சொல்லியிருக்கிறார். அதிலே ஒரு கதை சொல்கிறார். ஒரு முறை ராமபிரான் தனது அம்புகள் யாவும் தீர்ந்து விட்டே ஒற்றை அம்போடு அங்கே குளக்கரையிலே ஓய்வெடுப்பதற்காக அமர்கின்ற பொழுது ஒற்றை அன்பை, பொதுவாக ஒரு அன்பு இருக்கிறவர்கள் கீழே படுத்து வைக்க மாட்டார்கள், குத்தி விட்டு தான் சிலர் அந்த அம்பை குத்திவிட்டு சற்று ஓய்வெடுத்து பின்னர் மீண்டும் அந்த அம்பை இழுக்கின்ற பொழுது அங்கே ஒரு தேரை இருந்து அலறுகிறது. அப்பொழுதுதான் அந்த அம்பின் கூர்முனையை பார்த்துட்டு அவர் கலங்கி தேரையிடம் கேட்கிறார், தேரையே, நான் குத்துகின்ற பொழுது நீ அலறி இருந்தால் நான் அதை குத்தாமல் வேறு இடத்தை குத்திருப்பேன் தானே என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த தேரை கண்கலங்கி சொல்லுகிறது,
எனக்கு துன்பம் வருகின்ற போதெல்லாம் நான் ராமா ராமா என்று உன்னை அழைப்பேன். உன்னாலே எனக்கு துன்பம் வருகின்ற பொழுது நான் யாரை அழைப்பது ராமா என்று கேட்கிறது. அப்பொழுதுதான் அவர் கண்ணீர் மல்க தனது பிழைக்காக வருந்தி நொந்து கொண்டிருக்கிற பொழுது தேரை மீண்டும் சொல்கிறது, ராமா, நீ தெரிந்து செய்த பிழை அல்ல, நீ தெரியாமல் செய்தது. ஆகவே தெரியாமல் செய்த பிழைக்கு உனக்கு நிச்சயமாக இறைவனிடத்திலே மன்னிப்பு உண்டு, நீ கலங்காதே என்று சொல்கிறது. சொல்லிய தேரை அது சொர்க்கத்துக்கு போய்விட்டது. ராமன் மனக்கலக்கத்தோடு அங்கே அமர்ந்து, தெரியாமல் செய்தாலும் நான் செய்தது தவறுதான் என்று அவன் கலங்குகிறான். ஆகவே தனது பிள்ளைகளுக்கு மனதிலே வருந்துகின்ற அழுகுகின்ற மனம் படைத்த ஆத்மாக்கள் எப்பொழுதுமே புண்ணிய ஆத்மாக்கள் தான். அவர்களுக்கு புனிதம் உண்டு, மன்னிப்பு உண்டு. ஆனால் தாங்கள் தவறு செய்கிறோம், மற்றவனை கெடுக்கின்றோம், மற்றவன் கெட வேண்டும் என்று செய்கின்ற அத்தனை ஜீவன்களும் நிச்சயமாக ஒரு காலத்திலே அந்த தீவினையால் அவர்கள் கெடுவார்கள் என்பதுதான் இந்த அருணகிரிநாத சுவாமிகள் கண்ணதாசன் அவர்கள் கூறிய பாடலின் கருத்தாக இருக்கிறது. ஆகவே நல்லவர்களாக இருப்போம், நல்லதை செய்வோம், நல்லது செய்யாவிடனும் அல்லது செய்யாமல் நாம் ஒதுங்கியிருப்போம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. கந்தா.